எங்கே போறேன் இங்கே தான் இருக்கேன், வரேன்னு சொன்னேன். நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் வருவேன். நாளைக்கே வந்தாலும் வர முடியாது, என்ன பண்ணுவேன்? உங்க வீட்டுல 11 கண்டிஷன்ஸோடைய சம்மன் ஒட்டப்பட்டிருக்கு. ஒட்டப்பட்ட சம்மனை சில வினாடிகள்லயே கிழித்ததாக ஒரு குற்றச்சாட்டு. அதன் பேர்ல உங்க காவலர், உங்க வீட்டில் இருந்த காவலர் ஒருவர் அதை கிழித்தாருன்னு சொல்லி போலீசார் அவரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது உங்களுடைய விஷயம். இதெல்லாம் அவசியமற்ற ஒரு, என்ன சொல்றது, இது கேவலமான நடவடிக்கை. இதெல்லாம் அவங்க இதே வழக்குக்கு ஏற்கனவே 3 மணி நேரம் விசாரித்து எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான், அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும். அவங்களுக்கு இதில் திரும்ப திரும்ப பேசி இதை என்னையோ அசிங்கப்படுத்தலான்னு நினைக்கிறதுக்காக வச்சுறாங்க. இதில் இந்த ஆட்சியும் ஆட்சியாளர் அசிங்கப்படுறாங்களே இல்லையா, எனக்கு இதில் ஒன்றும் இல்லை. இப்போ நீ இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க, அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த பொள்ளாச்சி நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளவு தீவிரம் காட்டலையே. நான் ஏற்கனவே ஒரு அழைப்பானை கொடுத்தாங்க, கையெழுத்திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன். இதற்கும் திட்டமிட்டேன், வர முடியாது, வந்தவொடனே வாரேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வேறு நாட்டுக்கு போய் தலைவராக முடியாது, உங்களுக்கு தெரியும், கடை வச்சிட்டு இல்லை. தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் இவ்வளோ விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த அரசு இது மாதிரி வேறு எதுலையாவது நடவடிக்கை எடுத்துருக்குதான்னு நீங்கள் பாருங்கள். எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணியிருக்கா? நீ சம்மந்தப்பட்ட அந்த பொம்பளையை கூட்டிட்டு அங்கே உட்கார வை, என்னை உட்கார விசாரி. நீ அங்கே ஒன்று பேசிட்டு வருவ, அப்புறம் திருப்பி ஒன்று வருவ, அப்புறம் ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க, திருப்பி கூட்டிடுவீங்க. எத்தனை நாளைக்கு? 15 வருஷமா இதே நாடகமா? என்னது இதில் என்ன நீ சொல்ல? மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன செய்ய நினைக்கிது சொல்லுங்க. நான் திருப்பி நீங்கள் முதல்ல விசாரித்த அதே தான் திருப்பி அதே தான் சொல்லுவேன். விசாரிக்கவே இல்லை, நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டீங்க இதுதான் நடந்திருக்குது, இது போயிருக்குதுன்ட்டு. இது எந்த மாதிரியான தீர்ப்புகள், எந்த மாதிரியான விசாரணைகள்? இதில் என்ன இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஏதும் செய்ய முடியாது. நீங்கள் சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்கள் இவ்வளோ நேரம் ஒரு கேள்வி கேட்க, நான் ஒரு பதில் சொல்ல, இது மாதிரி தான் செய்யலாம். அது நான் தான் வழக்கு போட்டேன், இது ஒன்றும் இல்லாத வழக்கு, இதை அழிச்சு விடுங்கன்ட்டு. அங்கே இருந்த ஒரு மகான் அவர் இவரை இதில் இல்லை விசாரிக்க வேண்டும், விசாரிச்சுட்டுல தீர்ப்பு எழுதணும். இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதுனா விசாரணை எப்படி நடக்கும்? எந்த மாதிரி நாடு, எந்த மாதிரி சட்டங்கள், எந்த மாதிரி மன்றங்கள், எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். விசாரிக்கணும். விசாரித்து அவங்க தரப்பில் இருக்கிற புகார் கொடுத்துருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும்.